நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதை முதன்முறையாக ஒப்புக்கொண்டது ஒன்றிய அரசு. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத், பீகாரில் நடந்த முறைகேடுகள் ஆதாரத்துடன் அம்பலமாகி இருப்பதை சுட்டிக்காட்டி கோரிக்கை. மும்பையில் பாஜக கூட்டணி வேட்பாளர் இவிஎம் இயந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. தேர்தல் அலுவலரின் செல்போனை வேட்பாளரின் உறவினர் பயன்படுத்தியது அம்பலமானதால் வழக்கு பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என தொழிலதிபர் எலான் மஸ்க் மீண்டும் திட்டவட்டம். இவிஎம்ஐ ஹேக் செய்வது சாத்தியமற்றது என்ற முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரின் கருத்துக்கு பதில். இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி விமர்சனம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாட்டை கைவிட வேண்டும் என அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை. அதிமுகவில் சாதி அரசியல் நடப்பதாக சசிகலா குற்றச்சாட்டு. தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் 2026 ஆட்சி அமைக்கப் போவதாகவும் பேட்டி. கோவையில் ஹவாலா பணம் இருப்பதாக நினைத்து காரை கடத்த முயற்சி. ராணுவ வீரர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை பாஜகவினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து நடந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதை முதன்முறையாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரித்துள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வில் சில முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த முறைகேடுகளுக்கு உதவி இருந்தால் அவர்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரித்திருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடுகளை ஒன்றிய அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மறுபுறத்தில் தேசிய தேர்வு முகமையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். सुप्रीम कोर्ट की आदेश अनुसार 1563 बच्चों की पुनः परीक्षा की आदेश दे दिया है सुप्रीम कोर्ट की सुझाव पे। दूसरा, 2 जगह पे कुछ गड़बड़ियों की भी ध्यान आई है। मैं छात्रों को और अभिभावकों को आश्वस्त करता हूं, उसको भी सरकार बड़े गंभीरता के साथ लिया है। वो जानकारी हमको मिली है। हम वो सारा विषय को एक निर्णायक स्थिति तक ले जाएंगे। उसमें कोई भी बड़े अधिकारी हो, एनटीए की कितने भी बड़े दायित्वधारी हो, अगर वो उनमें गुनहगार पाए जाएंगे उनको भी छोड़ा नहीं जाएगा। நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையின் நேர்மை மீது பல்வேறு கேள்விகள் எழுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் நீட் முறைகேடு பிரச்சினையை பிரதானமாக எழுப்ப உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2014 முதல் 2019 ஆண்டு வரை தாம் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்தபோது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டுமே நீட் தேர்வு நன்மை அளிப்பதாக உள்ளது என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் தம்மிடம் கூறியதை ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சனையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ள ஜெயராம் ரமேஷ், ஏழ்மையான பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு மருத்துவ வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நீட் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பது ஏன் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரே நாடு ஒரே கோரிக்கை இதுதான் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவர்கள், ஏழைகள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை சுற்றி நடந்து வரும் பல்வேறு சர்ச்சைகள் அதன் அடிப்படையில் சமத்துவமின்மையை எடுத்துக்காட்டுவதாக குற்றம் சாட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மேம்பாட்டுக்கு அதிக வாய்ப்பு அளிக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஆனால் ஒன்றிய அரசின் நீட் தேர்வு அதற்கு நேர்மாறாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகளை தடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வுக்காக அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் பரிதாபகரமாக தங்களின் உயிரை மாய்த்துக் கொண்டது போதும் என்றும், தகுதியின் அளவுகோலாக சொல்லப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு மோசடி என்பதை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என ஒன்றிய அரசு மறுத்து வந்தாலும் உண்மை வேறு விதமாக உள்ளது என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், குஜராத்தில் தேர்வு மைய அதிகாரியே பணம் வாங்கிக் கொண்டு நீட் விடைத்தாளில் திருத்தம் செய்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதையும், குஜராத்தில் நீட் முறைகேட்டில் பல கோடி ரூபாய் கைமாறியதற்கு ஆதாரமாக காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு பள்ளி முதல்வர், இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல்வேறு பயிற்சி மையங்கள் என இந்த நீட் தேர்வு சதிவலைகள் நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் தேர்வு முறை மாற்றம் செய்யப்பட வேண்டியது என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாணவர்களுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை ஒன்றிய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் ஹவாலா பணம் இருப்பதாக கருதி கேரளா நோக்கி சென்ற மற்றொரு காரை தவறுதலாக கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவிலிருந்து வந்தவர்களை மடக்கி கைவரிசை காட்ட முயன்ற முகமூடி ஆசாமிகள் சிக்கியது எப்படி? கோவை மதுக்கரையில் ஹவாலா பணம் இருப்பதாக நினைத்து வேறு ஒரு காரை கடத்த முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்தவர் 27 வயது அஸ்லாம் சித்திக். இவர் கொச்சியில் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி சித்திக் நண்பர் சார்லஸ் உள்ளிட்ட 4 பேருடன் கணினி மற்றும் அதன் உதிரி பாகங்கள் வாங்க பெங்களூருக்கு சென்றார். பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் கோவை வழியாக கேரளா செல்வதற்காக தனது காரில் வந்துள்ளார். அப்போது மதுக்கரை என்எல்டி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென 2 இனோவா கார்களில் வந்த மர்ம கும்பல் அஸ்லாம் சித்திக் வந்த காரை வழிமறித்தனர். பின்னர் காரின் கண்ணாடியை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட அஸ்லாம் சித்திக் உடனடியாக அருகே இருந்த சுங்கச்சாவடிக்கு காரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். அங்கு ரோந்து பணியில் போலீசார் இருப்பதை கண்ட மர்ம நபர்கள் தப்பிவிட்டனர். இதையடுத்து அஸ்லாம் சித்திக் மதுக்கரை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வந்தனர். அதன் பேரில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 29 வயது சிவதாஸ், 27 வயது ரமேஷ் பாபு, 28 வயது விஷ்ணு, 24 வயது அஜய்குமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சிவதாஸ் மற்றும் அஜய்குமார் இருவரும் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருவதும், விஷ்ணு இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. மேலும் விஷ்ணு கடந்த ஏப்ரல் மாதம் சொந்த ஊருக்கு வந்தவர் மீண்டும் பணிக்கு செல்லவில்லை. கோவை வழியாக வரும் ஹவாலா பணத்தை கொள்ளையடித்தால் யாரும் புகார் அளிக்க மாட்டார்கள் என எண்ணி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. கைதான 4 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை வழியாக ஹவாலா பணத்துடன் சென்ற கார் என கருதி வேறு ஒரு காரை கடத்த முயன்ற வழக்கில் சிக்கிய ராணுவ வீரர் உள்ளிட்ட 4 பேரும் வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களா எனவும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. மராட்டியத்தில் பாஜக கூட்டணியை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே தரப்பு வேட்பாளர் வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. மின்னணு தபால் வாக்கு பெட்டிக்கான ஓடிபியை பெறும் செல்போனை பாஜக கூட்டணி வேட்பாளரின் மைத்துனர் பயன்படுத்தியது அம்பலமானதால் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மும்பை வடமேற்கு தொகுதியில் மின்னணு வாக்கு எந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மும்பை வடமேற்கு தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரை காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது.
பாஜக கூட்டணி வேட்பாளர் உறவினரின் செல்போன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் இணைக்கப்பட்டது ஏன்? வாக்கு எண்ணும் மையத்திற்கு அவர் செல்போனை எடுத்து சென்றது எப்படி என்றும் வினவியுள்ள காங்கிரஸ், இந்த முறைகேடு தொடர்பான கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. மும்பை வடமேற்கு தொகுதியில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை வெற்றியை திருடும் கலை என்றும் இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்ததாகவும் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த நிர்வாகி பிரியங்கா சதுர்வேதி கடுமையாக சாடியுள்ளார். சிசிடிவி பதிவுகளையும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தர மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறக்க செல்போனின் ஓடிபி பயன்படுத்தும் முறை இல்லை என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி விளக்கமளித்துள்ளார். மேலும் எந்தவித வயர் அல்லது வயர்லெஸ் இணைப்பு இல்லாமல் தனித்து செயல்படும் வகையில் பாதுகாப்பு அம்சங்களுடன் நிறைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணைய பணியாளரின் செல்போனை வேட்பாளரின் உறவினர் பயன்படுத்தியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹேக் செய்யப்படும் ஆபத்து அதிகமாக இருப்பதால் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் பயன்பாட்டுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற எலான் மஸ்க் கருத்துக்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மை குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மோசடி மூலம் ஜனநாயகத்திற்கு முடிவு கட்டப்படும் ஆபத்து உள்ளதாகவும் ராகுல் காந்தி கவலை தெரிவித்துள்ளார். மும்பை வடமேற்கு தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரையும் ராகுல் காந்தி தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை பாஜகவினர் சூறையாடி வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். டெல்லியில் கடும் வெப்பத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது. கோவிந்தபுரி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க அரசு சார்பில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. அப்போது அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு லாரியின் மீது ஏறி தண்ணீர் பிடித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் சத்தர்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டனர். குடிநீர் வாரிய அலுவலகம் அரசு மக்களின் சொத்து என்றும் அதனால் எந்த பலனும் இல்லாததால் சேதப்படுத்தியதாகவும் பாஜகவினர் விளக்கம் தெரிவித்தனர். பன்னிரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் பாபர் மசூதி குறித்து இடம்பெற்றுள்ள பகுதியை சுருக்கியுள்ள ஒன்றிய கல்வித்துறை பாபர் மசூதி என்ற பெயரையே முற்றிலும் நீக்கியிருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தில் கடந்த ஆண்டு வரை அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு குறித்த பாடப்பிரிவு இடம்பெற்றிருந்தது. இந்த ஆண்டு NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அதில் திருத்தம் செய்து புதிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. இதில் அயோத்தி கோயில் இடம் தொடர்பான பிரச்சினை குறித்து 4 பக்கங்களுக்கு இடம்பெற்றிருந்த பாடப்பகுதி 2 பக்கங்களாக சுருக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடம் முழுவதிலும் பாபர் மசூதி என்ற பெயர் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி என குறிப்பிட வேண்டிய இடங்களில் எல்லாம் 3 குவிமாடம் கொண்ட கட்டடம் என்றே புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் அயோத்தி விவகாரத்தில் முக்கிய அரசியல் வரலாற்று விவரங்கள், மசூதி இடிப்பு தொடர்புள்ள படங்களை புத்தகத்தில் இருந்து NCERT நீக்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு பழைய பாட புத்தகத்தில் பாபர் மசூதி 16ஆம் நூற்றாண்டில் முகாலய பேரரசர் பாபரின் தளபதி மிர் பாகி கட்டிய மசூதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது இப்போது ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் 1528 கட்டப்பட்ட 3 குவிமாடம் கொண்ட அமைப்பு என்று திருத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த அமைப்பின் உட்புறத்திலும் வெளிப்புற பகுதிகளிலும் இந்து மதத்தின் அடையாளங்களை கொண்டிருந்ததாகவும் பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாபர் மசூதி தொடர்பான அரசியல் வரலாற்றை ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி அமைப்பான NCERT நீக்கியிருப்பதற்கு நாடு முழுவதிலும் கண்டனம் வலுத்து வருகிறது. ஆனால் சமீபத்திய அரசியல் மாற்றங்களின்படி புத்தகத்தின் உள்ளடக்கம்
பழக்கம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக NCERT விளக்கம் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற அரசியல் அமைப்பு அமர்வின் தீர்ப்பு மற்றும் அதன் பரவலான வரவேற்பு காரணமாகவே அயோத்தி பிரச்சினை குறித்த உரைநடை பகுதி முழுமையாக திருத்தப்பட்டுள்ளதாக NCERT கூறியுள்ளது. மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டியில் பீன்ஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் மலை காய்கறிகள் விற்பனை செய்யும் மொத்த வியாபார மண்டி செயல்பட்டு வருகிறது. இங்கு நீலகிரி மாவட்டத்தில் விளையும் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், முள்ளங்கி, பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த ஆண்டு கர்நாடகாவிலிருந்து பீன்ஸ் வராததால் உதகை பீன்ஸுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. தரத்தை பொறுத்து 1 கிலோ பீன்ஸ் 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விலை போனதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 30 ரூபாயாக இருந்த 1 கிலோ கேரட் 40 ரூபாய்க்கும், 17 ரூபாயாக இருந்த 1 கிலோ முட்டைகோஸ் 24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பீன்ஸ் 140 ரூபா மேல் விலைக்கு விற்றுருக்குறோம். கீழ் விலை 100 ரூபா விலைக்கு விற்றுருக்குறோம். பீட்ரூட் இன்றைக்கி 55 ரூபா வரையும் மார்க்கெட்டு விற்றுருக்கோம். கேரட் 43 ரூபா 44 ரூபா மேல் விலை, கீழ் விலை 30 ரூபா வரையும் விற்றுருக்கு. கேரட் கொஞ்சம் விலை கம்மி தான். மற்றபடி பீட்ரூட்டு, பீன்ஸு மற்ற பொருளெல்லாம் நல்ல விலைக்கு விற்றுருக்கு. இந்த டர்னிப் நூல்கோல்லாம் இந்த முகூர்த்த வியாபாரத்தினால 300 ரூபா வரையும் மார்க்கெட் விற்றுருக்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து 70% மலை காய்கறிகளை கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்வதால் பீன்ஸ் சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு பணிகளை ஒட்டி 137 அடி உயர ராஜகோபுரத்தில் இருந்த கலசங்கள் ஆகம விதிப்படி கீழே இறக்கப்பட்டன. தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தற்போது வேகமெடுத்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக 137 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்தில் இருந்த கலசங்கள் 9ஐயும் புதுப்பிப்பதற்காக கழற்றி கீழே கொண்டு வந்தனர். அப்போது கலசத்துக்குள் வைக்கப்பட்டிருந்த வரகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் ஆச்சரியமடைந்தனர். திருப்பணிகள் முடிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டுக்குள் குடமுழுக்கு நடத்த அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. கோபி அருகே பூ பெய்திய தங்கை மகளுக்கு தாய் மாமன்கள் 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் ஆடல் பாடலுடன் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசைகளை கொண்டு சென்றது பலரது கவனத்தை ஈர்த்தது. கோபி அருகே உள்ள கணபதிபாளையத்தைச் சேர்ந்த நந்தகுமார் மோகனாம்பாள் தம்பதியின் மகள் ஹரிணி பருவமெய்தியுள்ளார். இந்நிலையில் உறவினர்களை அழைத்து பூப்புனித நீராட்டு விழாவுக்கு பெற்றோர் ஏற்பாடுகளை செய்தனர். இதையடுத்து ஹரிணியின் தாய் மாமன்களான பரமேஸ்வரன், பூஞ்சாலை, ரஞ்சித், செல்வம் ஆகியோர் சகோதரி இல்லத்தில் பூப்புனித நீராட்டு விழாவை சிறப்பாக நடத்த முடிவு செய்தனர். அதன்படி 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் சீர்வரிசை பொருட்களுடன் தங்கை மகள் ஹரிணியுடன் ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக சென்றது அப்பகுதியில் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்தது. சீர்வரிசையுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட தங்கை மகளை உறவினர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பின்னர் பெரியவர்கள் அந்த பெண்ணை வாழ்த்தி உற்சாகத்துடன் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களை ஆடு மாடுகளை போன்று பட்டியல் அடைத்து வைத்துதான் திமுக வெற்றி பெற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள திமுக அமைச்சர் முத்துசாமி பொதுமக்களை அரசியல் கட்சிகள் அடைத்து வைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அத்துமீறலும் நடக்கலை.
ஒரு தப்பும் நடக்கலை. ஜனங்க வர்றாங்க, வேண்டான்னு சொல்லணுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஏங்க இது என்ன, இந்த மக்கள்லாம் இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா? ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. எப்படிங்க இந்த காலத்தில் போய் ஜனங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிட முடியும்? நாங்கள் போகிறோம், நடந்து போகும்போது எங்கள் பின்னாடி தான் வராங்க. ஒரு 10 பேர் போய் கூட அவங்கள ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல, எங்கள் பின்னாடி தான் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடத்துல ஏன் எங்களை கூப்பிடலைன்னு சண்டை. அவங்களுக்கு சரி இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, முதல்ல மரத்தடியில் உட்காந்தாங்க, ரோடு ஓரத்தில் உட்காந்தாங்க. இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் அது இல்லைனாக்கா அதை கேட்பாங்க. இத்தனை பேர் உட்காந்தாங்களோ, ஒரு பந்தல் கூட போட்டு அவங்கள உட்கார வைக்க முடியலையான்னு கேட்பாங்க. அதுக்காக பந்தல் போட்டது. அதிமுகவில் சாதி அரசியல் நடைபெற்று வருவதாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அதிமுகவில் தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுவரை பொறுமையாக தான் பார்த்து கொண்டிருந்ததாகவும் தற்போது நல்ல நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்த சசிகலா, ஒரு சில சுயநலவாதிகள் அதிமுகவை இந்த அளவிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர் என்று தேர்தல் தோல்வியை சுட்டிக்காட்டினார். அதிமுக குறிப்பிட்ட ஒரு சாதி அரசியலுக்கு செல்வதாகவும், ஆனால் அதிமுகவில் சாதி அரசியல் செய்வதை தொண்டர்கள் யாரும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்த சசிகலா, தான் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பேனா என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? நான் ஜாதி பார்க்கல. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக ஏழை மக்களுக்கான இயக்கம் என்று தெரிவித்த சசிகலா, ஜெயலலிதாவுடன் இணைந்து இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கமாக உருவாக்கியதாகவும், ஆனால் சுயநலவாதிகளால் இயக்கம் தொடர் சரிவை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுக இடைத்தேர்தல் புறக்கணிப்பு சரியல்ல என்று தெரிவித்த அவர், 2026இல் ஜெயலலிதா ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் என்றும் அதற்காக தான் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவை தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் அக்கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கும் அன்னியூர் சிவாவும், நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயாவும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று பாஜக அறிவித்த நிலையில் பாமக வேட்பாளராக சி அன்புமணியை அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்காது என கருதுவதாலும் உழைப்பு, நேரம், பணம் என அனைத்தையும் விரயம் செய்ய விரும்பவில்லை எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை சட்டப்பேரவையில் அரசு கொண்டுவர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை புரசைவாக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வா, ஜாதி மறுப்பு செய்த மணமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், சாதிய வன்கொடுமைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை சட்டப்பேரவையில் அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிமன்றங்கள் வழிகாட்டி அடிப்படையில், நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் சாதி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவது, அதே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது என்ற வழிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இந்த வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டத்தை சட்டமன்றத்திலே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
நீதிமன்ற உத்தரவின்படி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும், சாதி ஒழிப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்குமாறு வலியுறுத்தினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படுவதால் கடலூர் சாலையில் உள்ள ரோடியர் மில் மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளது. புதுச்சேரி உருளையான்பேட்டை மறைமலையடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்தில் பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ரோடியர் மில் மைதானத்தில் பேருந்து நிலையம் தற்காலிகமாக செயல்படும் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி ரோடியர் மில் மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்க பேருந்துகள் செல்லும் பாதையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தற்காலிக போக்குவரத்து மாற்றத்துக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அறந்தாங்கி அருகே ஐயனார் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குளமங்கலத்தில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த கோயிலில் யாகசாலை பூஜைகளுடன் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கோபுல கலசங்கள், 33 அடி உயரம் கொண்ட குதிரை சிலை ஆகியவற்றின் மீது புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் குடமுழுக்கு செய்தனர். கோயிலைச் சுற்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று வழிபாடு மேற்கொண்டனர். யானை, நாட்டிய குதிரை மற்றும் செண்டை மேளத்துடன் விழாவே களை கட்டியது. இதில் அமைச்சர் மெய்யநாதன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டார். பாதுகாப்பு பணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர். கோயம்புத்தூரைச் சேர்ந்த பள்ளி மாணவர் பிரதீவ் 1000 எண்களை ஆங்கிலத்தில் தலைகீழாக 15 நிமிடங்கள் 57 வினாடிகளில் கூறி உலக சாதனை படைத்துள்ளார். கோயம்புத்தூரில் தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிசங்கர் சங்கீதா தம்பதியரின் இளைய மகன் பிரதீவ் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதலே பல்வேறு சாதனை நிகழ்வுகளை செய்வதில் ஈடுபாடு கொண்டுள்ளார். அண்மையில் இவர் 1000 எண்களை ஆங்கிலத்தில் தலைகீழாக 15 நிமிடங்கள் 57 வினாடிகளில் கூறி உலக சாதனை படைத்துள்ளார். 98764310. மாணவரின் சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே மரங்களை காப்போம் என்னும் தலைப்பில் பென்சில் பெட்டிகளை கொண்டு சாதனை புரிந்த மாணவர் பிரதீவ் இதுவரை 8 உலக சாதனைகள் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி அருகே விசைப்படகு மீனவர்கள் தொழில் செய்யும் ஆழ்கடல் பகுதியில் செயற்கை பவளப்பாறைகள் போடப்படுவதால் தங்களது வலைகள் சேதமடைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக மீன்வளத்துறை சார்பில் ஒன்றிய அரசின் உதவியுடன் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கடலில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நேற்று தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது அவர்களின் வலைகள் செயற்கை பவளப்பாறைகளில் சிக்கி சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளனர். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளை தவிர்த்து தீவு பகுதிகளின் அருகே செயற்கை பவளப்பாறைகளை அமைக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு தொழிலாளர் சங்கம் வன்மையா கண்டிக்கிறோம். எங்களை வாழ விடுங்க. தயவு செய்து தமிழ்நாடு அரசு உடனடியா இந்த மாதிரியான செயல்களை தடுத்து நிறுத்தணும். இந்த பவளப்பாறை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு 10 நாட்டிகள்ல கொண்டு போய் கல்ல தள்ளுறாங்க. அது மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடம். கல்லு போட்டா அதுல தொழில் செய்ய முடியாது. ஏற்கனவே கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்ய அனுமதி இல்லாத நிலையில் காலை 5 மணிக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டி இருப்பதாக தெரிவித்துள்ள மீனவர்கள் தூத்துக்குடி முதல் கூடங்குளம் கடல் பகுதி வரை இந்த செயற்கை பவளப்பாறைகளை அமைப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற குறுக்கு ரோடு ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆடுகள் விற்பனை களை கட்டியது.
இஸ்லாமியர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற குறுக்குரோடு ஆட்டு சந்தையில் பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் குவிந்தன. இந்த சந்தையில் ஏராளமாக குவிந்த இஸ்லாமியர்கள் செம்மறியாடு, நாட்டு வெள்ளாடு, கருப்பு ஆடு, ஆந்திர ஆடு, பல்லு ஆடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை வாங்கி சென்றனர். அப்படி ஒன்றும் பெரிய விலைலாம் கிடையாது, நார்மலான விலை. நல்ல ஒரு நல்ல நிர்வாகம் இங்கே. அதே மாதிரி நல்லவமாக பார்க்குறாங்க. நல்லா வந்தாலும் யாருக்கும் அப்புறம் பிரச்சனை இல்லை, நல்லாவே செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு இப்போ ஆடு வாங்குறீங்க? இது ஒரு 16,000 ரூபாய்க்கு வாங்கணும். போன வருஷம்லாம் எப்படி இருந்தது? போன வருஷமும் அந்த அளவுக்குலாம் விலை இல்லை. போன வருஷமும் நான் 15 ரூபா 16 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மேலும் சந்தையில் சுமார் 5,000 முதல் 15,000 ரூபாய் வரையில் ஆடுகள் விற்பனையான நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனியில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஓவியங்களின் கண்காட்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். பழனியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஏராளமான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் காமராஜர், வ.உ. சிதம்பரனார், டாக்டர் ராதாகிருஷ்ணன், மகாத்மா காந்தி, நேரு என பல்வேறு தேச தலைவர்களின் படங்கள், நடிகர் விஜய், இசைஞானி இளையராஜா மற்றும் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான பீம், டோலு, போலு, ராஜு, மிக்கி மவுஸ், பறவைகள், விலங்குகள், பழங்கள், இயற்கை காட்சிகள் என மாணவர்கள் பல்வேறு வகையான ஓவியங்களை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். மாணவர்களின் ஓவிய திறமையை ஊக்கப்படுத்தவும் ஓவியம் வரைந்து சந்தைப்படுத்தி வருமானம் ஈட்ட முடியும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களை கட்டியது. புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு, மாடு, கோழி விற்பனை அதிகரித்தது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பொதுமக்கள் ஆடுகளை வாங்க சந்தையில் குவிந்தனர். ஒவ்வொரு ஆடும் 10,000 முதல் 35,000 ரூபாய் வரையிலான விலைக்கு விற்பனையாகின. ஒரே நாளில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவையாறில் ஏற்றுமதி தரம் வாய்ந்த வாழைத்தார்களை பூச்சி தாக்குதலிலிருந்து காக்க மானிய விலையில் மருந்து வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி, கொள்ளிட கரையோர விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு வாழைத்தார்களை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நோய் மற்றும் வண்டு தாக்குதலால் நிறம் மாறாமல் இருக்க வாழைத்தார்களை பைகளால் மூடி விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். இருப்பினும் பூச்சி தாக்குதலால் வாழைகள் பாதிக்கப்பட்டு வருவதால் அதற்கு உரிய தீர்வை வழங்குவதோடு மானிய விலையில் மருந்துகளும் வழங்க தோட்டக்கலைத்துறை முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நடுப்பர் பூச்சி தாக்கிடுது. பூச்சி தாக்கி ஒரு 5 நாள் 6 நாளில் மரம் சாயுது. இதை தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சியில் நான் கேட்டேன். நாங்கள் இது கூன் வண்டு தாக்குனதில் மருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வண்டு தாக்குனதுனால குலை தள்ள முடியாமல் அப்படியே மேலே வாழை தார் வெளியில் தள்ள முடியாமல் அப்படியே நின்றுடுது அந்த வாழைத்தார். அதனால் ஏக்கருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 50 இன்ச்சு 100 இன்ச்சு ஏக்கருக்கு 200-300 சேதமாக போய் இருக்குது. தஞ்சாவூர் பகுதியில் பாதிச்சு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பி பிரிவிலிருந்து 2வது அணியாக இங்கிலாந்து அதிர்ஷ்டவசமாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 அணிகள் பங்கேற்றுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த கட்டத்தை நெருங்கியுள்ளது. முக்கியமான பி பிரிவில் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைவது யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இங்கிலாந்தா அல்லது ஸ்காட்லாந்தா என்ற நிலையில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுடன் ஸ்காட்லாந்து தனது கடைசி லீகில் பலப்பரீட்சை நடத்தியது. அதில் கடும் போராட்டம் நடத்திய ஸ்காட்லாந்து அணி நூலிழையில் தோல்வியை தழுவி போட்டியிலிருந்து வெளியேறியது. 181 ரன் என்ற இலக்கை 19.4 ஓவர்களிலேயே ஆஸ்திரேலியா எட்டி ஸ்காட்லாந்தின் சூப்பர் 8 கனவை தகர்த்தது. பி பிரிவில் ஸ்காட்லாந்தை போன்று மொத்தம் 5 புள்ளிகளையே சேர்த்த இங்கிலாந்து ரன் ரேட் அடிப்படையில் அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்துள்ளது.
இதுவரை ஏ பிரிவிலிருந்து இந்தியா, அமெரிக்கா அணிகளும், சி பிரிவிலிருந்து ஆப்கன், மேற்கிந்திய தீவுகளும் சூப்பர் 8 சுற்றை உறுதி செய்துவிட்டன. டி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மட்டும் படி தாண்டியுள்ளது. மற்றொரு அணி வங்கதேசமா அல்லது நெதர்லாந்தா என்பது கடைசி லீக் முடிவில் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.